புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஆஃப் த ரெக்கார்ட் வித் எம்கேபி. நம்ம ஷோக்கு பலவிதமான அமேசிங்கான பீப்புள் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்கிறவரை வச்சு பார்க்குறப்போ நம்ம ஷோக்கும் டைரக்டர்ஸ்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு தோணுது. இன்றைக்கி வந்திருக்கிற இந்த டைரக்டர் இஸ் அன் அமேசிங் டைரக்டர். பல படங்கள் எடுத்திருந்தாலும் அவர் ரீசெண்டாக எடுத்த தேன் அப்படின்ற படம் 90+ இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அண்ட் முக்கியமாக அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக அருள்வான்னு ஒரு அமேசிங்கான படம் ரிலீஸ் ஆகி இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் கணேஷ் விநாயக். ஹாய், வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஆஃப் த ரெக்கார்ட் வித் எம்கேபிக்கு வந்ததுக்கு. தகராறு, வீர சிவாஜி அப்படின்ற அந்த படத்துக்கும் இந்த தேன் ஒருத்தர் வந்து இந்த அம்பிலேருந்து ஒருத்தர் ரெமோக்கு மாறின மாதிரி தேன் ஒரு படம் எடுத்துகிட்டு இப்போ இங்கே அருள்வான்ற ஒரு படம். இது வந்து நாங்கள் வந்து நிறைய டைரக்டர்ஸ்ட்டை பேசுகிறப்போ அவங்க வந்து சம்வேர் வந்து அவங்க உள்ள அவங்க யார் அப்படின்றதும் அவங்க எடுக்கிற படமும் ஒரு பிரதிபலிப்பாக இருக்கும். இதில் மிஸ்டர் கணேஷ் விநாயகம்ன்றவர் தகராறா, வீர சிவாஜியா, தேனா? இல்லை சார், நம்ம அப்படி இதுதான் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணிக்க முடியும். இல்லை, நீங்கள் உங்களை பிரதிபலிக்கிற படம் எது? இல்லை, மக்களை எந்த படம் வந்துட்டு போய் வந்துட்டு சென்றடையுதோ, மக்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அந்த படம் நம்ம பிரதிபலிப்பாக எப்போதுமே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சினிமா வந்துட்டு நேசிக்கிறது. அந்த மாதிரியான படங்களை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கிறது. அந்த மாதிரி வந்து இப்போ மக்களுக்கு பிடிச்ச படமாக தேன் இருந்தது. அதை நான் மக்களை நீங்கள் சொல்கிற மாதிரி பிரதிபலிக்கிற ஒரு இதுவாக இருக்கும். நீ அருள்வான் பிடிச்சிருக்குது. ஸோ அருள்வான் மாதிரி நாளைக்கு ஒரு இதை தாண்டி ஒரு கமர்ஷியல் படம் பண்ணி அது பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஸோ அதுதான் நம்மளோட லைஃப். இப்போ நம்ம இருக்கிற மக்களுக்கு வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறையா டைரக்டர்ஸை பற்றி தெரியுது, மேக்கிங்கை பற்றி தெரியுது, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு டைரக்டராக நீங்கள் தேன் அண்ட் இப்போ அருள்வான் எடுத்திருக்கீங்க. தேனை விட அருள்வான் கொஞ்சம் கமர்ஷியல், பட் தேன் வந்து மச் மோர் டீப்பர். இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு இதுதான் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஜோனில் தான் எடுத்தோம். பட் வந்து இது வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் லைனில் இருக்கிற ஒரு நல்ல மெசேஜ் இருக்கிற ஒரு படம். ஒரு டேரக்டரை நீங்கள் உங்களோட அடுத்த ஸ்டெப்பை எதை பேஸ் பண்ணி எடுப்பீங்க? இல்லை சார், இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாட்டை நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, நான் முதல்ல சொன்னது தான், இது மக்கள்கிட்ட எந்த பாயிண்டில் வந்துட்டு ரீச் பண்ணுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ஒரு வியாபார சினிமாவும் ஒரு மாற்று சினிமாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இங்கே சினிமா பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு மாற்று சினிமாவை கம்மியாக தான் நேசிக்கிறவங்க. வியாபார சினிமா தான் இன்றைக்கி வந்துட்டு மேலோங்கி நிற்கிற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஒரு ப்ரொடியூசர் நம்மளை நோக்கி வந்துட்டு பணத்தை கொண்டுட்டு வர்றாருன்னா அது ரெட்டிப்பு லாபம் கொடுக்கணும் அப்படின்றனால தான் அவரும் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும், ஆஸ் அ டைரக்டாக எனக்கும் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஏன் அடமண்டுக்கு வந்துட்டு நான் இதை தான் எடுப்பேன் அப்படின்றது வந்துட்டு இங்கே சினிமா கிடையாது. அப்படி நான் எடுக்கிறேன்னா ஆஸ் அ ப்ரொடியூசராக ஏன் லவ்லினஸுக்கு நான் அதை வந்துட்டு பண்ணிக்கலாம். நான் ஒரு இடத்துல நான் போய் ஒர்க் பண்ணும்போது இது எல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் அந்த படத்தை பண்ணேன். ஸோ அதனால் எப்பவும் சொல்கிற பாயிண்ட் அதுதான், இது வந்துட்டு எல்லாருக்கும் சார்ந்த ஒரு சினிமாவாக இருக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்படுறேன். ஸோ ஆனால் இதில் ஒன்று யோசிச்சு பாருங்களேன் சார். இப்போ இந்த ஹெச் வினோத் வந்து ரீசெண்டாக ஒன்று சொல்லியிருப்பாரு சார், நாங்கள்லாம் வந்து யாராவது ஒருத்தர் நான் எந்த படம் எடுத்த டயத்துலையுமே நான் வந்து அப்படியே பெருசாக இந்த நல்ல படம் எடுக்கிறேன், கலையை காப்பாற்றுறேன்னு சொல்கிறதுலாம் இது சும்மா சார். எண்ட் ஆஃப் தி டே நாங்கள் எடுக்கிற எல்லாருமே வியாபாரத்துக்கு தான் எடுக்கிறோம். அதில் வந்து நான் அப்படியே என் படத்தை இன்னும் யாரும் பார்க்க வரல, நான்லாம் எப்படிப்பட்ட படம் எடுத்தேன்னு தெரியுமா, நீ எல்லாம் எடுக்கிறது வியாபாரத்துக்காக தான் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் தேன் மாதிரி ஒரு படம் எடுக்க தேவை என்ன, அதோட காரணம் என்ன? இல்லை, ஜென்ரலாக இப்போ ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு மீடியம் பட்ஜெட்டுக்குள்ளார இவ்வளோ தான் பட்ஜெட் அப்படின்னு வந்துட்டு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்குள்ளார நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு யோசிச்சோம். ஸோ இப்போ அந்த ப்ரொடியூசர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், இது கொஞ்சம் ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருக்கும், இது வந்துட்டு நல்ல பேர் கிடைக்கும், உங்களோட பணம் வந்துட்டு எந்த விதத்துலையும் நஷ்டமாகாது. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதுக்குள்ளார அது சேல் ஆகிறதுக்கான ஒரு ஜோன் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம அந்த கதையை சொல்கிறோம். பட் அந்த கதையை சொல்லும்போது ஒரு படம்ன்றது பெரிய படமாக பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் சின்ன பட்ஜெட் தான், படம் தான்.
அது மக்களுக்கு பிடிக்கிற ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம கொண்டுட்டு வந்து கண்டிப்பாக வந்துட்டு சேர்க்கணும். அந்த 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 மெச்சூரில் தான் நம்ம வந்துட்டு அந்த படத்தை வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். அப்படி தான் இந்த கதையை தேன் கதையை வந்து நான் ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருக்கிறதுனால இந்த சின்ன பட்ஜெட்டுக்குள்ளார எவ்வளோ கமர்ஷியல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் பட் இந்த மாதிரியான கதைகளை சின்ன பட்ஜெட்டுக்குள்ளார அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு நான் ரொம்ப தெளிவாக யோசிச்சுட்டு தான் ஒரு ரியல் இன்சிடெண்ட், அதாவது ஒடிசாவில் வந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஆம்புலன்ஸ் கொடுக்காம ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க மிஸ்ஸஸ் வந்துட்டு பாடியை தூக்கிட்டு வந்தார். அப்போ அவர் கையில் ஒரு பெண் குழந்தை இருந்தது. அது எல்லா நியூஸ்லேயும் உங்களுக்கு தெரியும், பெருசாக வைரல் ஆச்சு. அந்த நியூஸை நானும் பார்த்தேன். அது நமக்கே ஒரு எமோஷனல் கொடுத்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் ஒருத்தன் ஒரு பாடியை தூக்கிட்டு வரானே, இந்த 14 கிலோமீட்டருக்கு மனிதர்களே இல்லையா அப்படின்ற ஒரு பெயின் இருக்குதுல்ல, அதுதான் என்னை பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. அதை தான் அந்த கதையை நான் வந்துட்டு சொன்னேன். ஸோ அதனால் வந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை விரும்பி எடுத்தார் அந்த ப்ரொடியூசர். இது எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற பாயிண்டில் தான் அந்த படத்தை பண்ணது. அதே மாதிரி தான் இந்த சரவணன் சார் வந்து இந்த ப்ரொடியூசர், அதாவது இந்த 90 பிக்சர்ஸ், இதுவும் புது ப்ரொடக்ஷன். இவங்கள்கிட்டையும் நான் இந்த மாதிரியான இந்த ஃப்ளேவரில் ஒரு கதை இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்கும்போது நான் இந்த லைனை சொல்லும்போது அவர் ரொம்ப விரும்பி தான் அந்த படத்தை பண்ணார். ஸோ இப்போ சினிமா நிறைய கமர்ஷியல் சினிமா இருக்கும், பட்டு பரவாயில்ல, நீங்கள் இந்த கதையை வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் ஃபஸ்ட்டு நான் பண்ணுற சினிமா ஒரு சிறந்த படமாக இருக்கட்டும் அப்படின்னு வந்துட்டு யோசிச்சார். அதனால் நாங்கள் இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டாக நம்ம நிறைய டைரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரூட் எடுக்கிறத பார்க்குறோம். ஆமாம், விதவிதமான ஆட்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பிரதீப் ரங்கநாதன் எடுத்த ரூட் வேறு, அபிஷன் எடுத்த ரூட் வேறு, அண்ட் நீங்கள் இப்போ எடுத்த அவர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு பண்ணுறாரு, ஆனால் நடிக்கணுன்ற மூடில் இருக்கார். அண்ட் இப்போ பிளாஸ்ட் படத்தம் பண்ண இந்த டைரக்டராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒரு ரூட் எடுக்கிறாங்க. இப்போ கரண்ட்லி சினிமாவில் நான் டைரக்டர் ஆனோம் அப்படின்றது வந்து நிறைய பேரை சந்திச்சிருக்காங்க. சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் நினைப்பாங்க முதல் படம் பண்ணுறது தான் கஷ்டம்னு, ஆனால் 2வது படம் பண்ணுறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறது மாதிரி தான் நம்ம இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை பாஸ் பண்ணிடுவோம் ஈஸியாக, 10th போகும்போது வந்துட்டு பப்ளிக் எக்ஸாமாக மாறும். ஸோ அதனால் வந்துட்டு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகுது. உண்மை என்னன்னா 90% படம் என்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க அந்த முதல் மேலே 20% படம் தான் பார்க்குறாங்க, அதை பற்றி மார்க்கெட்டிங் வருது, இதெல்லாம் வருது. 80% படங்கள் பற்றி பேச்சு, அது ரொம்ப எக்ஸப்ஷனலாக ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் அது மேலே வருது. இந்த 80% படங்கள் இருக்குல்ல சார், இது எடுக்கிற டைரக்டர்ஸ், இதில் இருக்கிற காஸ்ட் அண்ட் க்ரூ எதை நம்பி ஆக்சுவலி ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாங்க? ஏன்னா இதில் ரொம்ப பெரிய ஒரு பெட் இருக்குல்ல, அவ்வளோ உழைப்பு. ஏன்னா எனக்கு நம்ம இப்போ இதுக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, அந்த அருள்வானில் நீங்கள் இந்த இடத்துக்குலாம் போய் எடுத்தீங்கலாம் தெரியும். அருள்வானில் ஒரு நல்ல ப்ராமினென்ட் ஹீரோ இருக்காரு, ஓகே. பட் இது இன்கேஸ் அவர் அருள்நிதி நடிக்காமல் வேற யார் நடிச்சிருந்தா கூட நீங்கள் இந்த இடத்துக்கு தான் போய் எடுத்துருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக. இந்த உழைப்பு அந்த 80% மக்கள் பார்ப்பாங்களா இல்லையான்ற அந்த கேள்வியோட எப்படி அதை எடுக்க தோணுது? இல்லை சார், இப்போ ஜென்ரலாக இது வந்துட்டு ஒரு நியாயமாக ஒரு இயக்குனருக்கு வந்து யாருமே வந்துட்டு குறை சொல்ல முடியாத ஒரு லைஃப் தான். ஒரு நியாயமான உழைப்பாக தான் இருக்கும் ஒரு இயக்குனரோட உழைப்பு. இப்போ நான் ஜென்ரலாக ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதை அவர் வந்துட்டு இம்ப்ரெஸ் அண்ட் இன்ஸ்பயர் ஆகுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்கள் அடுத்த மூமெண்ட் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு போனால் அடுத்து யார்கிட்ட சொல்லணும்னா ஆர்டிஸ்ட்கிட்ட போவாங்க. இப்போ இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு கேட்டுட்டு இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் ஒரு ப்ரொடியூசர் கொடுத்துட்றாரு, செகண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கொடுத்துட்றாங்க. இதுக்கு அடுத்த கான்ஃபிடென்ஸ் தான் என் டெக்னீஷியனுக்குள்ளார போகிறோம். இவங்க எல்லாமே கான்ஃபிடென்ட் கொடுக்கும்போது என் மைண்டுக்கு என்ன தோணுதுன்னா, இது செம ஐடியா, இதுதான் ஒரு இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு தோன்றுறது. ஸோ அப்போ என்ன ஆகிடுறாங்கன்னா, ரொம்ப கான்ஃபிடென்ட் அவங்களுக்குள்ளார வந்துடுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நீங்கள் இல்லை இந்த கதையில் கொஞ்சம் இப்படி சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மூடு எனக்கு ஒட்டலை, இது ஒர்க் ஆகலை அப்படின்ற ஒரு பாயிண்ட் பேசுனா நம்ம அடுத்த டிஸ்கஷனுக்குள்ளார போகணும், இது ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். சில இயக்குனர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, 10 பேர் ஒரு டிஸ்கஷனில் இருந்து 9 பேர் வந்துட்டு அந்த கதையை நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தன் வந்து அந்த கதையை வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ என்னோட ஆஸ் அ டைரக்டராக என்னோடய ஃபேஸ் வந்துட்டு அந்த ஒருத்தன் பக்கம்தான் திரும்பும். ஏன்னா நம்ம சினிமான்றது 10 பேருக்கும் பிடிக்கிறது தான் சினிமா. ஒருத்தனுக்கு பிடிக்கல 9 பேருக்கு பிடிக்குதுன்றது கிடையாது.
ஸோ நம்ம அந்த பாயிண்ட்டை தான் நம்ம பண்ணணும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு துரும்பு வந்துட்டு ஒரு இது வந்துட்டு உதவிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவன் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ சூர்யா சார் கூட ஒரு பாயிண்ட் வந்துட்டு சொன்னார். ஒரு ஏடி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, கருப்பில் வந்துட்டு லாஸ்ட் இந்த சாங்கை தூக்கி நீங்கள் லாஸ்ட்டில் வைங்க, இது கூஸ்பம்பாக மாறும், இது வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் செட்டர் பண்ணோம், இது வந்துட்டு கரகாட்டக்காரனில் எப்படி சாமியானாங்களோ அந்த மாதிரி ஆடுவாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டாங்க. சினிமான்றது ஒரு கூட்டு முயற்சி. இங்கே ஈகோ பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா நம்ம வந்துட்டு அதை ப்ராப்பராக காது கொடுத்து கேட்கணும் ஃபஸ்ட்டு. அது தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை அவர் என்ன ஏன் தப்புன்னு வந்துட்டு கேட்குறது தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்துட்டு என்னென்னா, இந்த சினிமா வந்துட்டு கூட்டு முயற்சியில் ரொம்ப சரியாக செஞ்சால் நிறைய ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஃபார்மேட்டில் வந்துட்டு ஒரு படம் பண்ணுவோம், இது இந்த காலகட்டத்துக்குள்ளார இது நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த காலகட்டத்துக்குள்ளார அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிடணும். அது ஒரு வருஷம் தாண்டினா அதனோட ட்ரெண்ட் வந்துட்டு பழசாகும். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒரு சினிமாவோட காலகட்டம் ஒரு வருஷம் தான். இந்த ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம எழுத்தோன்னா அடுத்து இப்போ நீங்கள் டக்குன்னு வந்துட்டு ஒரு 2K கிட்டுன்னுவீங்க, அடுத்து ஜென்சின்றுவீங்க. ஸோ ஏன்னா இவங்க கவர் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் சினிமா இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே நேர்மையாக தான் உழைக்கிறாங்க. சில சின்ன சின்ன தவறுகள்னால அது நடக்கும். டன். நம்ம இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இதில் வந்து உருட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் பண்ணுவோம் சார். ஸோ நீங்கள் வந்து அருள்வானை பற்றி ஒரு 3 விஷயங்கள் சொல்லணும். அதில் வந்து ஒரு 2 உண்மையும் ஒரு உருட்டலும் இருக்கணும். ஓகே, நம்ம எண்ட் ஆஃப் த எபிசோடில் வந்து ஏது உருட்டல் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் அருள்வானுக்கு வந்து நான் ஒரு ஷெட்யூல் வந்து ஷூட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஆரோ சார், ரம்யா, கிருத்தியா வச்சு அதை குழந்தைய வச்சு ஒரு ஷெட்யூல் வந்துட்டு ஒரு 20 days வந்து ஷூட் பண்ணோம். ஒரு எக்ஸ்டர்னல் கேமியோ வந்து அருள்நிதி சார் இதில் பண்ணியிருப்பார். நல்லா இது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும் அப்படின்ற மூடுக்குள்ளார இருந்தது எங்களுக்கு. ஒரு ஷெட்யூல் ஷூட் பண்ணி கொண்டுட்டு வந்து இது ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு எஸ்ஜே சூர்யா சார் அப்ரோச் பண்ணேன். பண்ணதுக்கு அவர் ஐடியாவாக வந்துட்டு கேட்டார். ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. எந்த கேரக்டர் கேட்டீங்க? இப்போ கலெக்டர் கேரக்டர் அருள்நிதி சாரோட. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா வந்து, டைரக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் பட் லைனாக ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஏன்னா நான் ஒரு 7-8 கமிட்மெண்ட்டில் இருக்கிறேன், அவங்களுக்கு ஓகே ஆகணும். ஏன்னா ஆக்சுவலி இதில் என்னென்னா குழந்தை வந்துட்டு குட்டியாக இருக்கிறா, கொஞ்சம் லேட் பண்ணனா வளர்ந்துருவா. ஸோ ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ அது அந்த மூடு வந்துட்டு எங்களுக்கு இல்லாமல் அருள் சார் அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணோம். முதல்ல நீங்கள் சொல்கிறது வந்து எஸ்ஜே சூர்யா சார் கேட்டு அதுக்கப்புறம் தான் அருள் சார் வந்து இது உருட்டு 1 இது வந்து உருட்டா இல்லையான்னு கண்டுபிடிப்போம் நம்ம எண்டில். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மார்னிங் வந்துட்டு ஸ்பாட்டில் வந்து நான் எல்லாரையுமே ஏஞ்சி எண்ணிக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. அது லிஸ்ட் எடுக்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் அது. ஏன் அப்படின்னா, பிகாஸ் என்னென்னா அது அனிமல் பிளேஸ். இன்னொன்று வந்துட்டு ஒரு பெரிய ஃபால்ஸ் வந்துட்டு அந்த லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கும். இதில் வந்துட்டு எங்கேயாவது ஜர்க்கு விழுந்துச்சுன்னா யாருமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியாது, நேர கீழே போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான எக்ஸ்கர்ஷன் போன ஸ்கூல் டீச்சர் மாதிரி யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலி அது நான் வந்து ஒரு பாயிண்ட் அதை வந்துட்டு நான் நோட் பண்ணேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு கேரக்டரில் மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆனோன்னா ரொம்ப பயந்தோன்னே இப்போ என்னோடய ஏடி விஜய் என்ன சொன்னான்னா, சார் ஒருத்தர் மிஸ் ஆகிட்டார் அப்படின்னு. யாருன்னு தெரியல, ஏன்னா ஆட்களை தானே எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ காட்டுக்குள்ளார சிக்னல் ப்ராப்ளம், வாகி மட்டும் இருக்குது. இப்போ அவன் ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுவான். என்ன பண்ணோன்னா ட்ரோன் ஆப்ரேட் பண்ணோம். அந்த மேல் டாப்பில் எங்கேயாவது இருக்கிறாங்களா அப்படின்னு வந்துட்டு தேடும்போது அந்த லொக்கேஷனை தாங்கிக்க முடியாமல் ஒரு கேரக்டர் எஸ்கேப் ஆகுது. ஒரு குதிரை மேலே ஏறி அவர் வந்துட்டு டாப்பில் போயிட்டு இருக்கு. இதில் சில விஷயங்கள் உருட்டலாகவும் சில விஷயங்கள் நெருடலாகவும் இருக்குது. ஓகே. ஸோ இது ஒன்று நடந்தது குதிரையில். ஆமாம். இன்னொன்று வந்துட்டு 17th படம் ரிலீஸ். 17th படம். ஸோ அப்போ வந்து ஒடிசி ரிலீஸு கிறிஸ்டோபர் நோலந்து. ஸோ இப்போ கண்டிப்பாக தேட்டர் ஒன்று கிடைக்காது. இன்னொன்று வந்து என்ன பண்ணுறது, ஓப்பனிங் இருக்காது. ஏன்னா மிகப்பெரிய ஓப்பனிங் இல்லை வேர்ல்டு வைடாக.
ரொம்ப கிறிஸ்டோபர் நோலன் சார் வந்துட்டு மும்பை வர்றதா வந்துட்டு கேள்விப்பட்டோம். சரி, நான் என்ன பண்ணேன்னா மும்பைக்கு டிக்கெட் போட்டு நேராக நோலன் சாரை மீட் பண்ணி, இந்த படத்தை நீங்களும் பாருங்கள், இது ஒரு சிறந்த படம் அப்படின்னு வந்துட்டு சொல்ல வைப்பேன். அவருக்கு படத்தை காட்டிட்டு இந்த படத்தை பண்ண வைப்போன்னா அதுக்கு வந்துட்டு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆல்மோஸ்ட் டிக்கெட் போட்டு மும்பை போயாச்சு. ஆனால் அவரை சந்திக்க முடியல வந்துட்டு. இதில் எது உருட்டுன்னு வந்துட்டு தெரிஞ்சு இது ரொம்ப பயங்கர பார்டராக இருக்கு. இந்த உருட்டல் செக்மெண்ட்டை ப்ராப்பராக புரிஞ்ச ஆளு இவர் தான் நினைக்கிறேன். கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் வந்து நம்ம போஸ்டர் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அருள்நிதி அவர் வந்து எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்படின்னு சொல்கிறீங்க. பட் எங்களுக்கு அவர் தான் ப்ராமினென்ட் ஹீரோ மாதிரியும் ஆரவ் தெரியுறாங்க, ரம்யா பண்ணி தெரியுறாங்க, கிருத்திகா அந்த குழந்தை தெரியுறாங்க. இது ஆக்சுவலி ஹீரோ யார்? ஆக்சுவலி இது என்ன சொல்கிறது, இது கதாநாயகர்கள்னு சொல்கிறத விட கதையோட நாயகர்கள் தான் எல்லாமே. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஈக்குவல் இது தான் வந்துட்டு கொடுத்து வந்தோம். ஸோ இந்த ஆர்டிஸ்ட் இருக்கிறத உள்ள என்ன இம்பார்ட்டன்ட் வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு சீட் பண்ணவே இல்லை நாங்கள். இப்போ வெளியில் பயங்கரமான ஒரு ஆக்ஷனும் பயங்கரமான ஒரு டீசர் வந்துட்டு ஆக்ஷன் பிளாக்ல போட்டு பட்டு கமர்ஷியல் ஆகி உள்ள ஒரு ஆர்ட் ஃபார்மாக உட்கார வச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு படம் பேர் சொல்லலை, ஒரு படத்துக்கு இது நடந்தது. ஆமாம், பயங்கரமாக வந்து சொல்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியும். நம்ம அதை பயங்கரமாக ஹைப் பண்ணி உள்ளே கொண்டுட்டு போனோன்னா அவங்க வந்துட்டு ஏமாந்த ஒரு ஃபீலுக்கு வந்துருச்சு. அது அந்த மாதிரி நம்ம சொல்லலை. ஸோ நம்ம இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார என்ன வேணுமோ அந்த ஸ்கிரிப்டுக்கான போஸ்டர்ஸ் வெளியில் இருந்து. ஸோ இந்த போஸ்டர் வந்து ஒரு மினிமம் கேரண்டி ஆள் எப்படியாச்சும் கொஞ்சம் காமிச்சிட்டா அப்படி உள்ள அட்லீஸ்ட் வந்துருவாங்க. கண்டிப்பாக அவங்கள என்கேஜ் பண்ண வச்சிருவோம் நம்ம. ஸோ இப்போ இந்த கதையோட இது களம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ப்ராப்பரான ஒரு மலைவாழ் மக்களுடைய கதை, கல்வி சம்பந்தப்பட்ட கதை, அதிகமாக தொடப்படாத ஒரு கதை. டிபிக்கலாக வந்துட்டு இதை நமக்கு ப்ராப்பராக அவங்க தான் அப்படின்றத வந்துட்டு நம்ம கரெக்ட். ஸோ எங்களுக்கு சார் இந்த படம் பார்க்கணும். நிறைய பேர் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மலைவாழ் சம்மந்தப்பட்டு நீங்கள் கண்டிப்பாக எக்கச்சக்க ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. இதை வந்து எங்களுக்கு புரியும்படியா தெரியும்படியா அந்த படத்தை போய் பார்க்கணும், அது வேற விஷயம். பட் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு ஒரு புக்குக்கு ப்ரிஃபேஸ்னு இருக்கும்ல. ஆமாம், கண்டிப்பாக. சாதாரண நம்மளுடைய நகர வாழ்க்கைக்கும் கிராமத்து வாழ்க்கையிலேருந்தே அப்பாற்பட்டு இருக்காங்கன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்டை ரைட் பண்ணுறோம் அப்படின்னா உண்மைக்கு நெருக்கமான சில விஷயங்கள் இருக்கணும் நமக்கு. அது நம்ம என்ன பண்ணிவிடுவோன்னா ஜென்ரலாக அடாப்ட் பண்ணிவிடுவோம். அப்படி நான் ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். எனக்கு ட்ரெக்கிங் போகிற பழக்கம் இருக்குது. நான் நிறைய ஃபாரஸ்ட்டுக்குள்ளார மூவ் ஆகிட்டே இருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட மூவ் ஆகிட்டு இருப்பேன். இப்போ நானும் என்னோடய ஏடி விஜயினும் 2 பேரும் என்ன பண்ணோன்னா, பெரிய குளத்துக்கு மேலே சின்னூர்னு ஒரு வில்லேஜ் இருக்கும். அதாவது அதை குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு லெவலுக்கு மேலே ஒரு பாதை வந்துருச்சு. அந்த பாதையை கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு போகுது. இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போனால் பாதை இருக்குது. ஆனால் அந்த ஆற்றோட வெள்ளம் வந்துட்டு எவ்வளோன்னா இவ்வளவுக்கு இருக்குது. அடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு போகுது. நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா கிராஸ் பண்ணுறோம். அதை மொபைலில் கொஞ்சம் கை மேலே எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஆற்றை கிராஸ் பண்ணி ஆமாம்மா போய் கொஞ்சம் தூரம் நாங்கள் போகிறோம். அதில் சில காட்டு பணிகள்லாம் ஓடுது. இதை கிராஸ் பண்ணி போகிறோம். கொஞ்சம் பயமும் இருக்குது எங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆறை கடக்கணும். இந்த கனெக்டட் இதுதான் இன்னொரு வேவில் இருக்குது. ஸோ அங்கே கடக்க முடியல எங்களால். என்னென்னா அதில் ஒரு ஸ்டெப்பு கீழே ஏதாவது கால் வலிக்குச்சுன்னா நேராக கீழே போயிடும். அதனால் இது எப்படி போகிறதுன்னு தெரியல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருந்து ஒருத்தர் வந்து அந்த கழுதையில் வந்து அவர் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்தார், லெமன் எடுத்துகிட்டு வந்தார். நமக்கு ஆள் ஒருத்தங்க வராங்கன்னு சொன்னோன்னா அப்போ அவர் வேறு ஒரு பாதையை கனெக்ட் பண்ணார். அந்த நீந்தி அந்த கழுதையை வந்துட்டு வெளியில் வருது. அப்போ அவரும் இறங்கி அதுக்குள்ளே நடந்தார். அப்போ அந்த அண்ணன் இந்த பக்கம் ஏதாவது ஊர் இருக்கான வில்லேஜ் இருக்குது, வந்துட்டு எங்கள் வில்லேஜ் மேலே இருக்குது, எங்கே போகிறீங்க அப்படின்னாலும் சும்மா ஜாலியாக வந்துட்டு போகிறேன் அப்படின்னாப்புல. நீங்கள் போங்க, ஆனால் தண்ணிக்குள்ளார இவ்வளோ தூரம் முங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி இப்படி தான் நாங்கள் ட்ராவல் ஆகி போகும்போது அந்த வில்லேஜை ரீச் பண்ணோம். அப்போ ஒரு குழந்தை வந்துட்டு எனக்கு படிக்கணுன்னே என்னை படிக்க வைக்க முடியுமா அவங்களுக்கு அப்படின்னா அவங்களோட விஷயத்தை கேட்டோம். ஏன் நீங்கள் படிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா, இங்கே வந்து இவ்வளோ மக்கள் இருக்கிறோம், இங்கே ஸ்கூல் கிடையாது. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் ஸ்கூலுக்கு போகணும். அப்புறம் வந்துட்டு மாதத்தில் 3 மாதத்துலேருந்து 4 மாதம் ஸ்கூலுக்கு போக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால் ஆற்றுல வெள்ளம் வரும், அதை கிராஸ் பண்ண முடியாது. அவங்க மேக்ஸிமம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஏதாவது கயிறை கட்டி கிராஸ் பண்ணுறாங்க. சம்டைம் அது பண்ண முடியாது. ஃபோன் சிக்னல்லாம் இருக்கா? இல்லை, எதுவுமே இல்லை.
ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ அந்த பொண்ணை ஷூட் பண்ணி ஒரு பத்திரிக்கைக்கு அனுப்பிச்சேன். அவங்க உடனே ஒரு சின்ன பைட்ஸ் தான் எடுத்தேன், அந்த பத்திரிக்கைக்கு அனுப்பிச்சேன். அந்த பொண்ணு பேசுனதை அது இம்மீடியட்டாக வைரல் ஆச்சு. அங்கே இருக்கிற கலெக்டர் லைனுக்கு வந்தார், இங்கே எந்த ஏரியா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அங்கேருந்து எம்எல்ஏ அது எல்லாமே வந்துட்டு போயிட்டாங்க, அந்த பிள்ளைய படிக்க வச்சுட்டாங்க. அது முடிஞ்சிச்சு. அதனோட இன்ஸ்பயர் தான் இந்த அருள்வான் கதை. ஸோ இது வந்து லிட்டரலி வந்து ஒரு நீங்க பார்த்த கிட்டத்தட்ட அந்த பொண்ணுகிட்டே இருந்து ஆரம்பிச்ச ஒரு கதை. ஆமாம், அப்படி ஆரம்பிச்சது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ரைட்டை பண்ணுற அந்த கதை வந்து ரொம்ப சரியாக இருக்கணும். இப்போ அவங்க வந்துட்டு மொழியை மாறுபடுத்தக்கூடாது. இவங்க வந்துட்டு மலைவாழ் மக்கள்னால் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 26 சமூகம் 27 சமூகம் இருக்குது. எல்லா சமூகமுமே தனித்தனி மொழியாக இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு மொழி வடிவம் இருக்குது, எழுத்து வடிவம் கிடையாது. ஒருத்தங்க பேசுகிற மொழி இன்னொருத்தங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. நாங்கள் என் படத்தில் யூஸ் பண்ணது காடர் மொழி. இந்த காடர் மொழி ஒரு 4-5 இடங்களில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மொழி தான் நமக்கு வந்து ரொம்ப அவங்க பேசுகிறதுல ரொம்ப அழகாக இருந்தது. மீதி எல்லாம் கொஞ்சம் புரிய மாட்டேங்குது, இது கொஞ்சம் புரிகிற மொழியாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து என்ன பண்ணோன்னா, ஒரு ஏடியை வந்துட்டு அங்கேருந்து எடுத்தோம். அங்க படிச்ச பையனை ஒருத்தனை வந்துட்டு கூப்பிட்டு ஏடி ஆகணும். மலைவாழ் மக்கள்ல இருந்து ஒருத்தரை ஏடி ஆயிட்டாரு. ஆமா ஆமா, அனீஸ்னு ஒரு பையன் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணான். முதல்ல பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்ட ஒரு 5 விஷயங்கள் சொல்லுங்களேன் சார். சிம்பிளா ஒன்று சொல்றேன். அவங்க ஒரு டயலாக் சொன்னாங்க. சார், நாங்கள் வந்து பழம் பழுத்தா தான் நாங்கள் வந்துட்டு பறிப்போம் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, காயாக பறிக்கக்கூடாது சார், அதுக்கு வலிக்கும்ன்றாங்க. இல்லை, பழம் கீழே விழணும், அதை எடுப்போம் நாங்கள் அப்படின்றாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு மரத்தை வெட்டினோன்னா அதை கேட்டுட்டு தான் சார் வெட்டுவோம் அப்படின்றாங்க. ஏன் எப்படி அப்படின்னா வந்து, இல்லை அது எங்களுக்கு வந்துட்டு சொல்லும் அப்படின்றாங்க. ஒரு பாம்போ ஒரு மிருகமோ வந்துச்சுன்னா எங்களோட ஸ்மெல் அவங்களுக்கு தெரியும், அதுக்கு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஏஞ்சி வெளியில் வந்தாலும், இல்லை நாங்கள் இருட்டில் நாங்கள் நடந்தாலும் எங்களை கிராஸ் பண்ணி அது வெளியில் போயிருமே தவிர எங்களை அட்டாக் பண்ண வராது. அதே மாதிரி அவங்க தேன் எடுக்கிற முறை இன்னும் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, அதாவது ஒய்ஃபோட தம்பி கூட எப்போதுமே வந்துட்டு தேன் எடுக்கும்போது ஒருத்தரோட ட்ராவல் பண்ணுவார். ஏன் அப்படின்னா, அவன் மிகப்பெரிய மலைக்கு நடுவில் அவன் கயிறை கட்டி ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். இவன் தேன் எடுப்பான், தான் அக்காவோட தங்கச்சியோட வாழ்க்கை போயிடக்கூடாதுன்றதுக்காக அவன் மட்டும்தான் நம்பி பிடிக்கலாம். புரியுதுங்களா? எங்களுக்கு 4 செவரு போதும் சார், அதில் சந்தோஷமாக வாழணும். எங்களுக்கு கார் வேணும், பணம் வேணும், நகை வேணும், எதுவுமே தேவைப்படலை. ஆனால் எங்களுக்கு வந்துட்டு சுதந்திரம் வேணும். இந்த காட்டுக்குள்ளார நாங்கள் போகிறோன்னா, நீ வந்துட்டு இந்த காட்டுக்குள்ளார வந்துட்டு போகக்கூடாது, நீ அனுமதி வாங்கன்னு சொல்கிறாங்க. நான் உருவாக்கின காட்டுக்குள்ளார எனக்கு எப்படி அனுமதி கொடுக்கன்ற போகிறாங்க. இப்போ நீங்கள் போன இடத்துக்குலாம் இப்போ போக முடியாது? 100% போக முடியாது. நீங்க எப்படி பெர்மிஷன் எடுத்தீங்க? அப்புறம் இல்லை, நான் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போனேன். நான் சும்மா கேஷுவலாக அப்படியெல்லாம் நீங்கள் போக முடியாது. நான் பர்மிஷன் வாங்கிட்டு போனேன். அந்த குடிமக்கள்கிட்ட இருந்து இந்த குடியை சார்ந்து இங்கே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துட்டு சொன்னாங்க. அதை சார்ந்து நாங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போனோம். ஸோ இங்கே போக முடியுமா அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு மேரேஜ் வந்துட்டு போனேன், அவங்களோட கல்ச்சர் மேரேஜ் வந்துட்டு பார்க்கணுன்றதுக்காக போனேன். போகும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அலோவ் பண்ணலை. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நாங்கள் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்படியாவது கண்டிப்பாக நம்ம வந்திருக்கணும் தெரியும், சிக்னல் கிடைக்கல, யாராவது ரிட்டர்ன் ஆகிடுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அனீஸ் வந்துட்டான். அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து என்னென்னா இன்விடேஷன் வச்சுருந்தான். அந்த இன்விடேஷனை வந்துட்டு காட்டி, இந்த மேரேஜுக்கு தான் இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பெர்மிஷன் போட்டு, அதுக்கப்புறம் எங்களோட 2 ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் வந்தாங்க. வந்து எங்களை அந்த மேரேஜ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அருள்வானோட ப்ரிப்பரேஷனுக்காக நீங்கள்? ஆமாம், எல்லாமே இது முழுக்க நீங்கள் ஸ்டடி பண்ணாமல் அப்படி ஒரு நீங்கள் அந்த டெப்த்தாக வந்துட்டு பண்ண முடியாது. நம்ம இப்போ அவங்களோட கல்ச்சர்லாம் நாங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்போம்ல, அவங்க எல்லாமே அவங்களோட கல்ச்சர்ஸ் தான். அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் அதனோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை பண்ணோம். ஸோ இப்போ அவங்கள பற்றி படம் எடுத்ததில் மிகப்பெரிய சந்தோஷமாக கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 13 மலைகள் சார்ந்த அந்த மக்கள் வந்து படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசுனாங்க. உங்களுக்கு தெரியும், ரிவ்யூஸ் இருப்பாங்க. ஸோ இந்த அருள்வான் கணேஷ் விநாயகமை வந்து ஒரு நிமிஷம் இங்கே ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போகிறோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. ஸோ சிம்பு அவர் வந்து நடித்த படங்களாக இருக்கட்டும், இல்லை அவரோட நடித்த விதமான படங்களாக இருக்கட்டும், டோட்டலாக வேற ரகம், அதோடைய உலகம் வேற,
அதோடைய அமைப்பு வேற, அதுக்கான ப்ரிப்பரேஷன் வேற. இந்த கணேஷ் விநாயகம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நானும் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டியாக அண்ட் வந்து கமர்ஷியலாக அப்படி தான் படம் பண்ணோன்னு தான் வந்தேன். ஏன்னா நான் ஆக்சுவலி நான் சூஸ் பண்ண டைரக்டர் அந்த மாதிரி. ஸோ சிம்பு சார் வந்துட்டு அவர் ஒரு சீனை எலிவேட் பண்ணுறாருன்னா வேறு லெவலுக்கு ஒன்று பண்ணுவார். அதாவது ஒரு லவ் சீனை வந்துட்டு எந்த ஆங்கிளில் வந்துட்டு பண்ணால் எப்படி வந்துட்டு மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதே அது பயங்கரமாக வந்துட்டு சொல்லுவார். அது பயங்கரமாக வந்துட்டு இன்புட் வந்துட்டு டைலாக்ல இருக்கும், பர்ஃபார்மன்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி வேறு லெவலுக்கு ஒன்று வந்துட்டு பண்ணுவார். நான் ரொம்ப விருப்பப்பட்டு போய் வந்துட்டு ஜாயின் பண்ண ஒரு டைரக்டரில் வந்துட்டு சிம்பு சார் ஒன்று. எந்த படம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணீங்க? அவரோட மன்மதன் பார்த்துட்டு ஆசைப்பட்ட ஒரு டைரக்டர், அங்கிருந்து அருள்வான் டேன், சம்பந்தமே இல்லையே இதில். ஸோ அப்படி தான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணேன். பட் சார் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு மனுஷன். அதாவது நீ சொல்ல வர்றதை வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக சொல்ல, தப்பு ரைட்டோ, ஆனால் சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லிடு. அது ஏற்றுக்காமல் போகிறது அவங்களோட வந்துட்டு விருப்பம் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப கிளியராக வந்துட்டு சொல்லிடுவார். அதே மாதிரி ஒரு டிஸ்கஷனில், இப்போ எல்லாருமே டிஸ்கஷனில் இருப்போம். அப்படி நாங்கள் டிஸ்கஷனில் இருந்தோம்னா நெல்சன், நம்ம விக்னேஷன், நான் எல்லாமே வந்துட்டு டிஸ்கஷனில் இருக்கும்போது அவர் சில நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு என்னென்னா சும்மா நம்ம ஒரு சீன் வந்துட்டு பேசுவோம்ல, டிஸ்கஷனில் பேசும்போது ரொம்ப டுபாகூராக சில சீன் சொன்னால் கூட அவர் என்ன பண்ணுவார்னா அப்படியே நகத்தை கடிச்சிக்கிட்டு அப்படியே நின்று ரொம்ப நல்லா இருக்குது, அதை பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அவ்வளோ இருக்கும், ஏன்டா இப்படி வந்துட்டு கொல்ற அப்படின்னு, ரொம்ப நல்லா இருக்குது, இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிட்ட பாடம் அதுதான். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரையும் வந்துட்டு உதாசீனப்படுத்தி வந்துட்டு பேசிட மாட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் அவர் வந்து கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்து படங்களை வந்துட்டு டைரக்ஷன் பண்ணணும். மறுபடியும் நாங்கள்லாம் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணோம். அவ்வளோ ஆசை அவரோட ஒர்க் பண்ணுறது. ஆமாம், ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான், எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார். பட் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் சார். உங்களுக்கு தெரியாதுங்களா, டெக்னிக்கலாலாம் மிகச்சிறந்த ஒரு பர்சன். அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை கொண்டுட்டு வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுவார். ஏன்னா எங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்போ அமைதியான ஒரு சிம்புவை நம்ம பார்க்குறோம். பட் நீங்கள் சொன்ன இந்த மன்மதன் டயத்துலலாம் வந்து நம்ம பார்க்குற சிம்பு வந்து ஒரு அப்படியே ஒரு ஜாலியாக அசால்ட்டாக அந்த மாதிரி ஒரு எல்லாம் வெளியில் எல்லாமே இருப்பார் சார். ஆன் செட்டுக்குள்ளே இருப்போம், நான் ஃபயராக இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கிறது தான், அதை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒருத்தன் இருக்கலாம். இவருக்கு வந்துட்டு என்ன எப்படின்னா பயங்கரமாக ஜெயிக்கணும்னு இருக்கும். எப்போதுமே அவர் அப்படி தான். என்ன சொல்கிறது, ஒரு கண்ணாடி மாதிரி அவர். அந்த கண்ணாடின்னு என்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்குதோ அதே ரிஃப்ளெக்ஷன் தான் அவர்கிட்ட. அதாவது பிரச்சனை அந்த மாதிரி. ஆமாம், அப்படி தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் வாய்ஸாகவும் சரி, ஆஸ் ஆர்டிஸ்டாகவும் சரி, உங்களுக்கு தெரியும்ல. பட் ஏன் அவர் இன்னும் டைரக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு வந்து ரெகுலராக நீங்கள் 2 படம் நீங்கள் அவரோட அவர் வந்துட்டு இப்போ 40+, அவர் 60+ல டைரக்ஷன் பண்ணால் கூட இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டோபர் நோலன் வந்துட்டு ஸ்பீல்பர்க் மாதிரி வந்துட்டு டைரக்ஷன் பண்ணுவார் சார். அந்த ட்ரெண்டுக்கு வந்துட்டு பண்ணுவார் அவர். ஏன்னா எல்லா பாயிண்ட்டும் தெரியும். நீங்கள் அவர் ஏன் சில படங்கள் பயங்கரமாக ஹிட் ஆகுது, சில படங்கள் ஏன் தோற்று போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் ஒன்று, ஒரு டேரக்டர்கிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டார் அப்படின்னா எந்த பாயிண்ட்லையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஓகே. அண்ட் இந்த படத்தில் வந்து ஜிவி பண்ணியிருக்கார் இல்லையா? ஆமாம், மியூசிக். அண்ட் நீங்கள் அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்கிறப்போ ரொம்ப நெகிழ்ந்து பேசிகிட்டு இருந்தீங்க ஜிவி அவரை பற்றி. அதை பற்றி சொல்லுங்களேன். ஜிவி ஆக்சுவலி ரொம்ப வருஷ நண்பர். எப்படி நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போல இருந்தேன். நான் காலை ஒர்க் பண்ணும்போது அவர் மியூசிக். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16-17 இயர்ஸ்லேருந்து இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டு தான் இருக்குது எங்களுக்குள்ளார. ஆனால் இதுதான் முதல் தடவை உங்கள் படத்துக்கு அவர் பண்ணுறாரு? ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது கரெக்டான ஒரு அமையும் போது பண்ணி தரேன்டா அப்படின்னு வந்துட்டு சொன்னார். அதை அப்படி தான் அமைஞ்சது. அது எப்போதுமே அதுதான். அதாவது என்னென்னா ஒரு பாயிண்ட் வந்து இது இப்படி இருக்குது அப்படின்னு வந்துட்டு நம்ம கொஞ்சம் யோசிக்கிறதுக்குள்ளார சரி அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அது என்ன சொல்கிறது, அதான் நம்ம இதில் கூட நான் சொல்லியிருப்பேன், அந்த நம்பரை கூட சொல்ல முடியாத லெவலில் வந்துட்டு அவர் ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு
இந்த படத்தை பண்ணி கொடுத்தாரு. அது இப்போ நேஷ்னல் அவார்டு வேறு. லெஜெண்டு சார் அவர்லாம். அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு சாதாரண விஷயத்தையே நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருப்போம். அவர் செய்த உதவியெல்லாம் அது நான் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும். இல்லை, இது நீங்கள் சொல்கிறப்போ நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல முடியாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை ஏன்னா ஸோ அது நார்மலாக நம்ம சடனாக சொல்லிடுவோம். அதை ஏன்டா நீ அங்கே போய் சொன்னேன்னு வந்துட்டு கேட்டுருவாங்க. ஸோ ஏன்னா மீதி விஷயங்களை நம்ம ஓப்பனாக செய்கிற உதவிகளை நீ வெளியில் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் கேட்கறது பணத்தை விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டாம், பட் அதை தாண்டி சொல்கிறேன். இது எனக்கு மட்டும் இல்லை சார், நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போ ஆஸ் அ டைரக்டராக நான் இருக்கிறதுனால தெரியுது. இதே மாதிரி நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆக்சுவலி நான் வந்து வெரி பிகினிங்கே என்னை வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பித்தார். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கிற ஒரு ஹீரோட்ட என்னை வந்துட்டு அனுப்பிச்சு வந்துட்டு ஸ்கிரிப்ட் வந்துட்டு சொல்ல சொன்னார். அந்த மாதிரி எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் அவர் பண்ணுவார். எல்லா உதவியும் பண்ணுவார். அதாவது கேட்டு இல்லை அப்படின்னு சொல்கிற மனப்பான்மை அவருக்கு கிடையவே கிடையாது. இது இல்லை, இது முடியாது அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன். பண்ணிக்கலாம், சரி ஓகே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மனப்பான்மை. சூப்பர் சார். ஸோ நம்ம வந்து இப்போது இந்த அருள்வான் படத்தை பற்றின இந்த டீட்டெயில்ஸ் நம்ம பேசுகிறோம்ல. இப்போ இந்த காஸ்டிங் வந்து சோஃபா எங்களுக்கு ஆரவ் அப்படின்ற ஒரு ஆள் வந்து சின்ன ஸ்டைலான பயங்கரமான ஒரு ஆள். ஒரு மலைவாழ் ஆளா உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் அவர் எப்படி வந்தாங்க? ஜென்ரலாக ஒரு 4-5 சாய்ஸ் வச்சுப்போம்ல. ஸோ இது இருந்தால் இது நான் அப்போ அவர் ஆக்சுவலி கழக தலைவன் ஃபிலிம் பண்ணியிருந்தார். ஸோ அப்போ அவரோட அவரோட பர்ஃபார்மன்ஸு, அந்த இது அவரோட பாடி நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருப்பாங்க இவங்க மலைவாழ் மக்கள். ஆமாம். ஸோ அப்போ இதை என்ன ஸ்கிரிப்டை வந்துட்டு சொல்லி பார்ப்போம். பட் அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் அ டைரக்டராக ஒன்று கொண்டுட்டு வர முடியும் நம்மளால். அந்த கேரக்டருக்குள்ளார கொண்டு வந்து ப்ராப்பராக வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று யோசிச்சுட்டு தான் அதை அவர்கிட்ட அப்ரோச் பண்ணோம். அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் ஸ்கிரிப்ட் பிடிச்சோன்னா அப்படி தான் அவர் உள்ள வந்தார். கிருத்திகா வந்துட்டு அப்படி தான் இவரை சூஸ் பண்ண மாதிரி அவங்கள சூஸ் பண்ணும்போது ஒரு டிவி ஷோவில் வந்துட்டு அந்த பொண்ணு டான்ஸ் பண்ணியிருந்துச்சு. ஓ அப்படியா? ஆமாம்மா, இது பயங்கரமாக ரியாக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வர சொல்லி ஆடிஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீரியல் மூட் இருந்துச்சு. அவங்க சீரியலில் தான் பண்ணியிருக்கிறாங்க போல இருக்கு. அப்புறம் இல்லைடா இது இவ்வளவு தான், இவ்வளோ மீட்ரு தான் அப்படின்னு வந்துட்டு சொன்னதில் அது டக்குன்னு வந்துட்டு ஃபயர் மாதிரி பற்றிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த படத்தில் பயங்கரமாக ஸ்கோப் பண்ணி எல்லாருமே சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அவளை பயங்கரமாக பேசியிருப்பாங்க. ரொம்ப நல்லா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்னு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும். சூப்பர் சார், வெரி குட். நம்மள அடுத்த வருஷத்துக்கு இந்த இதில் ரெடி பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ முக்கியமாக எனக்கு இந்த மேக்கிங் ஆஃப் ராவணன் படத்தில் மேக்கிங் அது மாதிரி 2-3 படங்களில் பேசுகிறப்போ மணி சார் சொல்லார், நீங்கள் பார்க்காத ஒரு கஷ்டம் எதுனா சினிமாட்டோகிராஃபர் படுற கஷ்டம் தான். ஏன்னா இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ நாங்கள்லாம் கூட ஏதாச்சும் பண்ணிவிடுவோம், அவர் படுற கஷ்டம் நீங்கள் எதிரே பார்க்க முடியாத கஷ்டம் சொல்லுவார். ஸோ இந்த படம் டெஃபினெட்லி ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு நைட் மேர் மாதிரி இல்லை? ஆமாம் கண்டிப்பாக சார். ஏன்னா ஆல்ரெடி அவர் மைனா, கும்கி, தேன் இதெல்லாம் வந்துட்டு அவர் தான், அதாவது மலையேற பழகின ஒரு ஆள். ஆமாம் ஆமாம். அது இல்லாமல் சுகு வந்துட்டு என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இந்த கதையை டிசைட் பண்ணும்போது வந்து என்னென்னா அவன் மைண்டில் ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஸோ இங்கே இது நல்லா இருக்கும்டா, இந்த இடம் நல்லாயிருக்கும், இந்த பிளேஸுக்கெலாம் வந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டு ஒன்று சொன்னான். ஆனால் அவன் சொன்ன லொக்கேஷன் எல்லாமே அதை முடியாத ஒரு இடமா இருந்துச்சு. இது முடியாதுன்னு வந்துட்டு ஆர்டிஸ்ட் இறங்க முடியாது, ஆர்டிஸ்ட் இருக்க முடியாது. ஜென்ரலாக வந்துட்டு நம்ம ஒரு ஷூட்டிங் 6 மணி எப்போ முடிக்கணும் உட்காந்துருப்பாங்க சார். அதுக்கப்புறம் அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணுன்றது ரெஸ்ட்டு தான். அதுக்கான அக்காமடேஷன் வேணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மார்னிங் 7 மணிக்கு அவங்க ஷூட்டிங்கில் அப்புறம் நல்ல சாப்பாடு, இதெல்லாம் ஜென்ரலாக யோசிக்கிறது தான். அதுதான் ப்ரொவைட் பண்ணுறது வந்துட்டு கம்பெனி அதுதான் பண்ணும். இப்போ இந்த மாதிரியான லொக்கேஷன்லாம் நீங்கள் ஏற முடியாது. இறங்குனா 2.5 hours, ஏறுறதுக்கு வந்துட்டு 3.5 hours நீங்கள் எப்படி உட்காருவீங்க? இங்கே டென்ட் வந்துட்டு போடணும், இங்கே வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தங்கிட்டே இதை கன்வின்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி இருக்குது, இந்த லொக்கேஷனில் தான் பண்ணணுன்றான். இது வந்துட்டு பயங்கரமாக பேசப்படும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்ன சொல்கிறது, அவங்க அந்த மக்களே அதுக்குள்ளார போய் வந்து வாழ முடியாத ஒரு லொக்கேஷனை இவன் சூஸ் பண்ணி அந்த இடத்துல எங்களுக்கு வந்து சாய்ஸ் கொடுக்குறான். ஸோ அந்த மாதிரி வந்து அவனோட, அதாவது ஒரு ஆஸ் அ டைரக்டராக எவ்வளோ உழைப்பு இருக்குதோ
அந்த உழைப்பு வந்துட்டு அவன் ஆஸ் அ கேமராமேனாக வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்துட்டு அவர் எஃபர்ட் எடுத்தார் அதில். இது எவ்வளோ நாள் போச்சு? 19 டேஸும் அங்கே அதிலே ஸ்டே பண்ணோம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாம். ஆமாம், அது இது மாதிரி டென்ட் மாதிரி வந்துட்டு போட்டுக்கிட்டோம். ஆரவ் சார், ரம்யா, பாப்பா இவங்கெல்லாம் 18 டேஸ் அங்கே. டெக்னீஷியன் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருந்தோம். காளி வெங்கட் வந்து ஒரு 2 டேஸ் என்னமோ இருந்தார். தாசன் ஒரு 2 டேஸ் அதுக்குள்ளார இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஜான் இருந்தாப்புல 10 டேஸ், ஜான் விஜய். ஸோ இவங்க எல்லாமே இருந்தாங்க. பட் என்னென்னா இவன் ஏதோ ஒன்று சொல்ல வரான் அப்படின்றது அவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த ஸ்கிரிப்டில் வந்துட்டு பண்ணுவோம். யூஸ்வலாக எல்லா ஸ்கிரிப்டை தாண்டி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அதில் நம்மளும் இருக்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்ற அவங்க மைண்டுக்குள்ளார ஏற்றிட்டு தான் அந்த படத்தில் ட்ராவல். அடுத்து இப்போ அதாவது திரும்பவும் நீங்கள் சிம்பு சார் ரூட்டா, இல்லை நீங்கள் எடுத்த பழைய பட கமர்ஷியல் பட ரூட்டா, இல்லை இப்போ நீங்கள் எடுத்திருக்க ரூட்டா யோசிச்சிருக்கீங்களா ஏதாச்சும்? இல்லை சார், நான் தான் சொன்னேன் சார், இங்கே வந்துட்டு ஆர்ட் ஃபார்ம் சினிமா வந்துட்டு நேசிக்கிற மக்கள் வந்துட்டு ரொம்ப 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 குறைவு. இங்கே வந்துட்டு நிறைய பேரோட பிரச்சனைக்குள்ளார வந்துட்டு சினிமாக்குள்ளார வரவங்க இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறதுக்கு சினிமா தியேட்டர் கிளாஸ் வர்றவங்க இருப்பாங்க. இவங்களை நிவர்த்தி பண்ணோம்னா கமர்ஷியல் சினிமா தான். உங்களுக்கு கமர்ஷியல் சினிமா பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. அதாவது என் சூழல், சிறு சிறு சூழல்னால நான் அந்த மாதிரியான படங்களை வந்துட்டு அடுத்த படம் கமர்ஷியல் கண்டிப்பாக கமர்ஷியல் படம் கண்டிப்பாக கமர்ஷியல் படம் தான் பண்ணுறேன். 100% கமர்ஷியல். நீங்கள் ஆல்ரெடி பேச்சுவார்த்தை போயிட்டு சூப்பர். ஸோ நல்ல கமர்ஷியல் படம் தான். ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்ததுல உங்களோட ஃபேவரட் சில 3 படங்கள்னா இப்போ ரீசெண்ட் பாஸ்டில் வந்து எது சொல்லுவீங்க? இப்போ பிரதீப்போட லவ் டுடே, அதாவது அந்த காலகட்டத்தை லாஸ்ட் 4-5 இயர்ஸில் சொல்கிறீங்க. ஆமாம், கென் தம்பி அவரோட ஸ்டைல் ஆஃப் ஜென்சியோட சூப்பராக. ஆமாம், கனெக்டடாக வந்துட்டு அவர் எடுத்துக்கிட்டார். எப்போதுமே நம்ம மணி சாரோட இது தான் எப்போதுமே எவர் கிரீன் வந்துட்டு மணி சாரோட இது. அவர் அந்த மக்களால் வந்துட்டு அது வந்து ஏற்றுக்கிட்டான்றதுனால. உங்களுக்கு தக் லைஃப் பிடிச்சிருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சி. அப்படியா? ஆமாம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தக் லைஃப். எந்த விதத்தில்? நீங்கள் சார், நீங்கள் இந்த படத்தை இப்போ பேச மாட்டாங்க சார். இன்னும் ஒரு 20 இயர்ஸ் கழித்து இந்த ஜென்சி வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு பேசுவாங்க. இப்போ கமல் சாரோட வந்துட்டு அன்பேஷியம் வந்துட்டு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா, ஹேராம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா, அந்த மாதிரி மணி சாரோட படம் எல்லா படைப்புகளும் வந்துட்டு எல்லாமே அட்வான்ஸ்டோட க்ரியேஷனில் தான் இருக்கும். அது கண்டிப்பாக அன்றைக்கி வந்துட்டு பேசப்படுற ஒரு விஷயம். தக் லைஃப் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து கரண்ட் ட்ரெண்டில் இல்லாத ஒரு விஷயம் மாதிரி தெரிஞ்சது இல்லையா? இல்லை, அது கரண்ட் ட்ரெண்டு தான். ஏன்னா பயங்கரமான கமல் ரசிகன் எனக்கே அது என்னப்பா இது வேற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சு. பட் உங்களுக்கு ஏதோ சொல்லியிருக்கீங்க, அது இப்போ புரியாது, அப்புறம் புரியும். கண்டிப்பாக புரியும். சூப்பர் சார், ரொம்ப தேங்க்ஸ். பட் பிஃபோர் வி ரேப் அப், உங்களுடைய உருட்டல் எது உண்மை போயின்னு நீங்க கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஜே சூர்யா சார் முதல்ல கேட்டேன், அதுக்கப்புறம் அருள்நிதி அவரை கேட்டேன். அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் அருள்நிதி அவரோட பண்ணியிருக்கீங்கன்றதுனால மேபி நீங்கள் அது உருட்டலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. போய் உண்மையா? அது உண்மை. ஐயோ போச்சா? ரைட்டு, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஜே சூர்யா தானே கேட்டீங்களா? அவர் ஒரு கலெக்டராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ஆர்டிஸ்ட் கேட்டுட்டு தான் யாரும் பண்ண மாட்டாங்க, லேட் ஆகுது அப்படின்றதுக்காக. அந்த கேட்குற டேட்டுக்குள்ள நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணாமல் கேட்டிருந்தேன்னா பிரச்சனை, ஷூட் பண்ணிட்டு கேட்டேன். வேறு வயசாகிட்டு இருக்கு. ஆமாம்மா. ஸோ அதனால் சார் கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ் ஃப்ரெண்டு. அதனால் நான் கொஞ்சம் ரொம்ப கேஷுவலாக கொஞ்சம் அப்ரோச் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே படம் பேர் இதுதானா? இல்லை, வான்னு வச்சுருந்தோம். இவர் வந்ததுக்கு அப்புறம் அருள் வான் வார்த்தை இல்லை, ஆக்சுவலி வான் டைட்டில் கிடைக்கல எங்களுக்கு. இவருக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லையா? நாங்க நினைச்சோம் லைக் இவர் வந்ததுனால தான் வேறுண்டா. இல்லை, அப்படி வைக்கவே இல்லை. அது அப்படி கேட்டோன்னா உள்ள ஏதாவது ஜாயின் பண்ணிக்கோங்க, வருவான் தருவான் அப்படின்னு வந்துட்டு ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதை கேப்சர் பண்ணுற மாதிரி ஒன்று. அதனால அருள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பண்ணுவோம் அப்படின்னா, இல்லை வேணாம் அருள்வான்னே இருக்கட்டும், அது வந்து ப்ளஷ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், ஓகே ப்ளஸிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த எக்ஸ்கர்ஷனில் இருக்கிற டீச்சர் மாதிரி எண்ணிக்கிட்டே இருக்கிற இல்லை வந்து ஒருத்தர் நிஜமாவே காணாமல் போயிட்டாருன்னு சொன்னீங்க. ஐ திங்க் அப்படிலாம் ஆயிருக்கக்கூடாது. அது ஐ மீன் எண்ணிட்டு இருப்பீங்கன்றது உண்மை, அதில் காணாமல் போயிட்டாரு, அது வந்து குதிரையில் தப்பிச்சு போனாருன்றது பொய். இல்லை, அதுவும் ஒரிஜினல்.
அதுவும் அதுக்கு ஒரிஜினல் ஃபுட்டேஜே நாங்கள் வச்சிருக்கிறோம். ஒரு கரெக்ட் போடுறதோட ஃபுட்டேஜ். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் கஷ்டப்பட்டிருப்பானா ஷூட் பண்ணி வந்துருக்கேன். ஏன்னா பயம் சார், பயங்கரமான பயம் நமக்கு. ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துருச்சுன்னா நம்ம தலையில தான். என்னைய நம்பி தான் அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களா ஸ்பாட்டுக்கு. நிஜமாவே கிளம்பி போயிட்டாரா சார்? முடியல, அவரால் இல்ல அவர் போயிட்டாரு. விட்டுருங்க அப்படின்னு. அவர் காஸ்டியூம் அவர். என்னால முடியல அப்படின்னு சொல்லி அவரை சொல்லிட்டு போயிருக்கலாம். சொன்னா விட மாட்டானுங்க அப்படின்றதுக்காக அவர் ஆக்சுவலி இந்த இதுக்கு ப்ரொவிஷன் எடுத்துக்கிட்டு வரோம் மேலேருந்து நைட்டு சமையலுக்கு. அந்த ரிட்டர்ன் குதிரைகளே ஒரு சார். ஆனால் அதுதானே சார் ரிஸ்க்கு. அப்படி போனா போய் ஏதாவது சிங்கிள் ஆளாலாம் போனா ஏதாவது அடியில் அது பிரச்சனை இல்லை. அந்த மேல் டாப்ல இருக்கிற அந்த மக்கள் கீழே வந்துட்டு மேலே போறது தான். நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வேற ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது காணாம போயிட்டார். எஸ்கேப் ஆயிட்டார், தப்பித்து விட்டார். ஒரிஜினல் ஆக்சுவலி பொருட்டு வந்துட்டு கிறிஸ்டோபர் நாலன் சாரோட அது இல்ல. ஆனா போயிருக்கலாம், சும்மா போயிட்டு இல்ல சார். ஆக்சுவலி நாங்க ரொம்ப ஆசைப்பட்டது நான் அவரோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்றதான். பயங்கரமான ஃபேனு. இல்ல ஆனா எனக்கு என்ன ஃபீலிங் இருக்குன்னா, அந்த மாதிரி எடுக்கிற ஒரு ஆளால அவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சொல்லியிருப்பாரு, சத்யஜித்ரேயோட அந்த பத்தேர் பாஞ்சாலி பற்றி சொல்லியிருப்பாரு, சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு நம்மளோட வாழ்வியல் காமிக்கிறதுக்கு ஒரு வழி. ஸோ இதுக்கப்புறம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, போயிட்டு அருள்வானை போட்டுக்காங்க. நோலன் சார், நீங்கள் அடுத்த படம் இருக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரை மீட் பண்ணணுன்றது ரொம்ப ஆசை. நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் ஆக்சுவலி ஒரிஜினலாகவே ட்ரை பண்ணோம். படத்தை பற்றி பேசுறதுக்கு இல்லை, ஜென்ரலாக போய் வந்துட்டு ஜென்ரலாக பேசிட்டு அவரோட ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படி. சூப்பர். அது முடியல. அடுத்த ரிலீஸ் இருந்த என்னால் அதுவும் கிறிஸ்டோபர் நோலன் அவர்களை பார்ப்பதற்காகவும் அடுத்த கமர்ஷியல் படம் செமையாக கொடுப்பதற்காகவும் எங்களோட புதுயுகம் சார்பாகவும் அண்ட் ஆஃப் த ரெக்கார்ட் வித் எம்கேவி சார்பாகவும் ரொம்ப 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 வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அது நடக்கணும். உங்களுடைய இந்த படம் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த உங்களுடைய கமர்ஷியல் ஹிட்டுக்கும் சேர்த்து ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். அண்ட் அந்த படத்தையோ இல்லை இந்த படத்தையோ நோலன் எப்படியாச்சும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நாங்களும் வாழ்த்து பண்ணுவோம். முயற்சி வந்துட்டு எல்லாமே திருவநாயகம். சார், தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்து உங்களுடைய எனக்கு பர்சனலாக அந்த மலைவாழ் மக்கள் பற்றி இந்த கதையை பற்றி கேட்டதுக்கு. இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கவங்க இன்கேஸ் நீங்கள் இன்னும் அருள்வான் பார்க்கல அப்படின்னா, நம்மளுடைய மலைவாழ் மக்கள் ஒரு அருமையான கான்செப்ட் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான 2 இம்பார்ட்டன்ட் விஷயத்தை இன்டர்டைன் பண்ண அமேசிங்கான ஒரு படம். கண்டிப்பாக இப்போ பாருங்க. அடுத்ததாக அடுத்த எபிசோட்ல இன்னொரு அவுட்ஸ்டாண்டிங் இண்டிவிஜுவலோட உங்களோட சந்திக்கிறேன். Until then, this is MKB saying bye in Off the Record with MKB.